கட்சியின் மாவட்ட, மாநில, ஒன்றிய மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வருவது என வழங்குகிறேன். மின்கட்டண உயர்வு மட்டும் இந்த ஆட்சியில் இல்லை. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, வீட்டு வரி, பால் விலை உயர்வு, பஸ் கட்டணத்தை உயர்த்தது, இலவச பாசு, அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. மின்கட்டணம் நீங்கள் கூட்டியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த 2021 தேர்தல் அறிக்கையில் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எழுப்பவும் நீங்கள். ஏன் நீங்கள் அதை எடுங்க? அதை எடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சிரமம் குறையும். நீங்கள் 500 யூனிட்ன்றீங்க. 500 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் போனாலும் 3 மடங்கு நாங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கு. 500 ரூபா கட்ட வேண்டிய பணம் 1500 கட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் செய்கிற தப்பாக மறைக்கிறதுக்கு தமிழ் புலவர் திட்டம், புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபா தரன்றீங்க. உங்கள் ஆட்சியிலையும் சரி, அதிமுக ஆட்சியிலையும் சரி, அவங்க நீங்கள் டிவி கொடுத்தீங்க, அவங்க மிக்சி கிரேட்டு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? கரண்டை இலவசமாக கொடுங்க. ஏன் கரண்டை நீங்கள் போடுறீங்க? நீங்கள் உங்களுக்கு எத்தனை இலவசம் கொடுக்குறீங்க? மக்களுக்கு சென்றது கரண்டை இலவசமாக கொடுங்க. அதில் நீங்கள் என்ன தகுதி வைப்பீங்க? விவசாயத்துக்கு இலவசமாக கரண்ட் தரன்றீங்க. ஒரு விவசாயிக்கு மோட்டர் சுவிட்சை போட்டு விட்டுட்டு போய் வாமடைக்கு போய் மம்பரி எடுத்து வெட்டும் போது கரண்ட் போயிடுது. அதை எப்படி பயிரை கேட்டால் இந்த சீவனத்தூர் வனப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அப்பால் வரைக்கும் வனவிலங்குகளான காட்டுப்பன்றி, மான் போகுது. ஒரு விவசாயி எவ்வளவுலாம் அனுபவப்பட வேண்டிய விஷயத்த ஒரு மாவட்ட நிர்வாகம், இந்த உள்ளார் மாவட்ட நிர்வாகம் பார்த்துருக்கா? பார்க்கல. ஏன் இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சீவனத்தூர், ராஜபாளையம், மத்திராயிருப்பு, இந்த பகுதியில் பூரா தமிழக அரசால நேரடியாக அவங்க விவசாயிகளுக்கு தேவையான மண்களை வெட்டி எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் பதிவு பண்ண உடனே வட்டாட்சியருக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு அந்த அனுமதி தராராம். வட்டாட்சியத்தை கேட்டால் நான் அப்படிலாம் வாங்கலைன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தென்னிந்திய மாநிலத்தி தலைவரோட ஆணைக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மிகப்பெரிய ஒரு கோர்ட் வரைக்கும் போனதுக்கான ஒரு ஆயத்தப்படி எடுத்ததுனால இன்னைக்கு சொக்கராமூர் இந்த ஏரியா வரையும் தடை செய்யப்பட்டிருக்கு. கம்மா என்ன பண்ணாங்கல்ல, 2 நாள் அண்ணல கனிம வழக்குள்ள நடந்துட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த திமுக வெளிய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நீங்க கொடுக்க வேணாம். மக்களை இலவசம் தகுதியில கொண்டு வரீங்க. கரண்ட எந்த தகுதியில கொண்டு வரீங்க? கரண்ட இலவசமா கொடுங்க. உங்களுக்கு அதை என்ன தடைபட்டிருக்கு? கரண்ட கொடுங்க. விவசாயிக்கு கொடுத்தோம்ன்றீங்க. விவசாயி கொடுத்த கரண்ட் ஒருத்தருக்கு போய் சேரல. மின்வெட்டு கரண்ட் நீங்க கொடுக்குறீங்க. நைட்ல தண்ணி வச்சு வாங்கிட்டு நைட்டு 4 மணி நேரம் மின்வெட்டை கொண்டு வரீங்க. அப்ப எப்படி இருக்கும்? எப்படி இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களே அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. எங்க அப்பா செஞ்சாரு, எங்க அம்மா செஞ்சாங்கன்றீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யல. மக்களோட தலையில அடிச்சு பணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க வரின்ற பேர்ல. எதுக்கு நீங்க வரி போடல? நீங்க போடாத வரி போடல.